ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்சார்ட் எடிட் பார்ப்போம். ஸோ இந்த பிக்சார்ட் எடிட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எடிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் இமேஜ் எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஒயிட் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் மேலே ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் இமேஜ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். ட்ராக்குள்ளே போய்ட்டு ஆட் ஸ்டிக்கர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த பிளாக் வித் அந்த பிங்க் கலர் இந்த இது ஸ்டிக்கர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ரீசைஸ் பண்ணி அதை ஒயிட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ராக்குள்ளே போயிட்டு. ஸோ எது தப்பு பண்ணிட்டு அண்டு வீடியோ கொடுத்துக்கோங்க. ட்ராக்குள்ளே போயிட்டு இந்த பிஎன்ஜி ப்ளேஸ் பண்ணிட்டு லேயர் கிளிக் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நல்லா என்லார்ஜ் பண்ணுங்கள். ரொம்பவே ரீசைஸ் பண்ணுங்கள். ஃபுல் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் இமேஜ்குள்ளே அது ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. மேலே ஒரு எம்டி லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எம்டி லேயர் கொடுத்துக்கோங்க. அண்ட் கீழே அந்த ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். உங்கள் கேலரிலேருந்து உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணி ஃபேஸ் மட்டும் அந்த சென்டரில் அந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிட்டு கீழே லைட் டர்ன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி வந்துடும். திரும்ப அந்த இமேஜை ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து கரெக்டாக வந்து ஃபேஸ் மட்டும் அது இதுக்குள்ளே வந்து வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எந்த இமேஜ் வைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபேஸ் உள்ளே இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான டிக் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ரீசைஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எஃப்எக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பிளாக் அண்ட் ஒயிட் ஹைன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேடு வந்து எவ்வளோ ஆகணும், நார்மல், மல்டிப்ளை மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றுமே சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டான இது வரும். பட் நம்ம நார்மல் வைக்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா கூட ரொம்பவே ஒரு பக்காவாக ரொம்பவே குவாலிட்டியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எடிட்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த எடிட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னாலஜியில் எது டவுட் இருந்துச்சுன்னா, டெக் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.